உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ எங்க வேலைக்கு போனாலும் உன் திறமையும் நேர்மையும் உன்னை கைவிடாது. நல்லா இரு. கார்த்தி, வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூப்பா. என்ன ஆனந்த், போகிற போக்க பார்த்தா அந்த ரம்யாவே உனக்கு ரசிகை ஆயிரவா போல இருக்கு. ரிங்கெல்லாம் கொடுத்து பாராட்டுறா. அப்போ சவால் நீ தோக்க போறியா? அது மட்டும் நடக்காதுடா. அவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அம்மா ஃபோன் பண்றாங்க. அத்தையா, என்ன திடீர்னு ஃபோன் பண்றாங்க? தெரியலங்க, என்னன்னு கேக்குறேன். மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை உன் பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, நீங்க இங்க வந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தடவை வந்துட்டு போலாம்ல? அதை பத்தி பேசதான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இன்னும் 2 நாள்ல உன் கல்யாண நாள் வருதுல்ல? ஆமா. உன் கல்யாண நாளுக்கு வரலான்னு இருக்கேன். போன வருஷம் உங்க 60ஆம் கல்யாணத்தை நீங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ணீங்க. அப்ப என்னால வர முடியல. அதனால இந்த வருஷம் உங்க கல்யாண நாளுக்கு வரலான்னு இருக்கேன். என்ன கிராண்டா கொண்டாடலாமா? என்னன்னாச்சே, பேச்சே காணோம்? இல்லம்மா, அது இப்ப கல்யாண நாள்லாம் கொண்டாடணுமா? ஏம்மா அப்படி கேக்குற? அம்மா, வீட்டுல கொஞ்சம் நிலைமை சரியில்லை. அதான் இந்த மாதிரி நேரத்துல கல்யாண நாள் கொண்டாடணுமான்னு பாக்குறேன். அம்மாடி, வீடுன்னா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்காக நல்ல காரியத்தை நடத்தாம விடலாமா? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசினா எப்படிமா? இந்த வருஷம் உன் கல்யாண நாளை கிராண்டா கொண்டாடலான்னு இருக்கேன். அதனால மறுக்காம நீ ஒத்துக்கணும். அம்மா, உங்களை மறுத்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடலாமே. என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இது சரிப்பட்டு வராது. என் பேரண்டி கார்த்திக் இருக்கானே? இருக்காமா? போன அவங்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன். சரிம்மா. கார்த்தி, இந்த பேசு. ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. உங்க அம்மாவோட கல்யாண நாள் இன்னும் 2 நாள்ல வருது. உனக்கு தெரியும்ல? தெரியும் பாட்டி. இந்த வருஷம் கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும்னு சொன்னேன். உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா. ஏதோ காரணம் சொல்றா. அவ ஏன் தயங்குறான்னு தெரியல. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. வரப்போற உங்க அம்மாவோட கல்யாண நாளை பெரிய மண்டபம் எடுத்து கொண்டாடணும். கவலைப்படாதீங்க பாட்டி. இந்த வருஷம் அப்பா அம்மாவோட கல்யாண நாளை கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். அதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். இதுதான் என் பேரண்டிங்கிறது. இதுக்கு தான் போனை உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. போனை வச்சிடுறேன். சரிங்க பாட்டி. டேய், நான் அந்த ராட்சசி முகத்திலே முழிக்கூடாதுன்னு இருக்கேன். இதுல அவ கூட ஒன்னா சேர்ந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? அது நடக்கவே நடக்காது. பாத்தியாப்பா, இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு? இதெல்லாம் சரி பண்றது ரொம்ப கஷ்டம். நீ மட்டும் ஏன் இந்த பாரத்தை தலையில ஏத்துக்கிற? வேணாம், விட்டுரு. இல்லம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்க கல்யாண நாள் ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும். நான் சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். பாட்டி வரப்ப எல்லாம் சரியாயிடும். நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மதிச்சா மட்டும் போதும். மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஒத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் தான் துணையா இருக்கணும். அது போதுமா? அக்கா, இப்பதான் பாட்டி ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. அத்தை இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம், அவங்க வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதுக்கு என் வீட்டுக்காரரு ஐஸ்வர்யா அக்கா பிரச்சனை, உங்க பிரச்சனை, இது எல்லாத்தையுமே அவங்க வர்றதுக்குள்ள தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. இல்ல தீபா, கார்த்தி நினைக்கிறதுலாம் நடக்குமான்னு எனக்கு தோணல.
இப்படி சொல்றீங்க? இல்ல ஃபங்க்ஷன் வச்சா பாட்டி வருவாங்க, அப்போ அந்த ரியாவும் இங்க இருப்பா. யாரு என்னன்னு கேட்பாங்க. என் புருஷன் என்ன தள்ளி வச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அவங்க கிட்ட சொல்லவும் முடியும் தீபா. அதனால நான் இங்க இருக்கிறது சரியா வராது. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நான் எங்கேயாவது வெளியே தங்கிக்கிறேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. அக்கா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அதான் அவர் பாட்டி வர்றப்போ அந்த ரியா இங்க இருக்க மாட்டான்னு சொல்றாருல, நம்புங்கக்கா. ஃபங்க்ஷன் அப்போ ஆனந்த் மாமாவும் நீங்களும் தான் அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறீங்க. அந்த ரியா இங்க இருக்க மாட்டா. இல்ல தீபா, அவர் மனசு மாற மாட்டாரு. எனக்கும் அவரோட வாழ பெருசா விருப்பம் இல்ல. வேண்டாம், விட்டுரு. அக்கா, ஆனந்த் மாமா மனசு மாறி கண்டிப்பா வருவாரு பாருங்க. இந்த வீட்டோட மூத்த மருமகன் நீங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே இருந்து கஷ்டப்பட போறீங்க? நீங்க வீட்டுக்குள்ள வரணும். அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுக்கா. அதனால வீட்டை விட்டு போறேன்லாம் இனிமே சொல்லாதீங்கக்கா. ஃபங்க்ஷன்ல நீங்க அவசியம் இருக்கணும். என் வீட்டுக்காரர் தான் நம்பிக்கையா சொல்றாருல்ல, கண்டிப்பா அவர் சொன்னதை நடத்தி காட்டுவாரு. அதனால நீங்க இங்கேயே இருங்கக்கா. நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ரியாவுக்கு இன்னும் வசதியா போயிடும்ல. அந்த சான்ஸை நம்ம தரக்கூடாது. சரி, நான் எங்கேயும் போல, இங்கே இருக்கேன். இது போதும்க்கா. நீங்க தைரியமா இருங்க. மத்ததெல்லாம் அவர் பார்த்து பாரு. மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. போங்கக்கா. கார்த்தி, என்னைய துரத்தவா பிளான் போடுற? நான் மீனாட்சியை துரத்திட்டு இந்த வீட்ல எப்படி ஸ்ட்ராங்கா உட்காரன்னு பாரு. கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல நீ நினைக்கிறது நடக்காது. நான் நினைக்கிறது தான் நடக்கும். சரி, இந்த விஷயத்தை அம்மு கிட்ட சொல்லுவோம். தீபா, இவ எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றா? ஹலோ. என்ன அம்மு, தூங்கிட்டியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும் தான் நான் கால் பண்ணேன். சொல்லு. வர வெள்ளிக்கிழமை என்னோட அத்தை மாமாவுக்கு கல்யாண நாள் வருது. அத மண்டபத்துல வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல நீயும் அவசியம் கலந்துக்கணும். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? என்ன அப்படியான்னு இழுக்கிற? நீ அவசியம் வரணும். நீ வரும்போது அப்பாவையும் கூட்டிட்டு வரணும். 2 பேருமே மிஸ் பண்ணாம வரணும். புரியுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.